அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். ஒரு மிக முக்கியமான பதிவாக இருக்க போது வஹாபிசம் ரிலேட்டடா. இன்னைக்கு உலக அளவுல பல அரசியல் நிபுணர்கள், மார்க்க அறிஞர்கள், அதாவது மாற்று மத அறிஞர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. வஹாபிசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டேஞ்சர், அது ஒரு கடும் போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே நான் தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள்ல ஒரு தெளிவான அரசியல் பேசக்கூடியவர், அவரோட ஐடியாலஜி, அவரோட கொள்கைகளை நான் உடன்படாட்டியும் அவர் சில முக்கியமான விஷயங்கள் பேசுவார். அதன் அடிப்படையில் வஹாபிசத்தை பத்தி சீமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்தியாவில் ஒவ்வொருத்தரையும் ஊடுருவிக்கிறது, எல்லா இடங்களையும் ஊடுருவி வேலை செய்யறதா இது. அது உண்மையான சில ரிசல்ட்ஸ். ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தில் எழுதினால நாங்கள் 5000 பேர் வந்தோம், அரபு நாடுகளில் உள்ள புகுந்து நபிகள் நாயகத்தினுடைய கோட்பாடை சிதைச்சு அவனுக்கு அந்த மதத்தை தகர்க்கிறது இல்லை, வளத்தை கொள்ளையடிக்கிறது. அவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை தகர்க்க நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனா முடியல. அப்ப 5000 பேரும் நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டோம். வழி இல்லை, நபிகளை அவர் நபிகள் மேல அவங்க வச்சிருந்த பற்றை எங்களால் தகர்க்கவே முடியல. அப்ப என்ன பண்ணோம்னா ஈராக்ல இருந்து ஒருத்தனை தூக்கணும். அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை 22 வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டைய கல்வன, நீ நபிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டைய கல்வனும், அவனை உருவாக்கணும். அவன் தான் வகாபிசம். வகாபிசம்னு ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல. எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க. அவன் தான் இல்மினாட்டிஸ். அந்த வேலையை தான் இவங்க எல்லாம் செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்க தானே அவங்க. அவங்க அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் இருந்த ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய விமல் வீரவன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வஹாபிசத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். මුස්ලිම් රටවල් මේ කරන්න හදපු එකක්. ඒකට ඒ ප්‍රොඩක්ට් එක මේ නබිලාගේ ප්‍රොඩක්ට් එකක් නෙවෙයි. අල්ලා දීලාගේ ප්‍රොඩක්ට් එකක් නෙවෙයි. ඒකට එයන් අපිට පේනවා සමහර රටවල් මම කියපු හේතු මත இந்த மாதிரி வஹாபிசத்துக்கு எதிரான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இன்டர்நெட் மூலியமா எக்கச்சக்கமா பாத்துக்கலாம் உங்களுக்கு. அது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, இந்த ஈரானுக்கு கிட்டத்துல ஊடுருவி நாங்க ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், அநேகமான அரசியல்வாதிகளை இப்ராஹிம் ரைசி அவங்க எல்லாம் கொள்றதுக்கு அவன் தான் காரணமானதான் சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பொய். அதாவது ஒரு வெஸ்டர்ன் மீடியாக்கள் ஒரு உருவாக்கின ஒரு பொய் ஒன்று தான் அது. அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல போட்டிருக்கிறேன். யூடியூப் சேனல்ல போயிட்டு கட்டாயம் பாருங்க. முஸ்லீம்களுக்கு மிக சிறந்த ஒரு படிப்பினர் இருக்கு அவனோட வாழ்க்கையில இருந்து. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, உளவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க, கெத்தரின் ஃபெராஷ் ஷக்தாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யமன் நாட்டுக்கு போறாங்க. அவங்க ஒரு சுன்னி பிரிவை சார்ந்த ஒரு முஸ்லீமை கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்களோட குடும்பம் அங்கே தான் இருக்கு. யமனுக்கு போறாங்க. யமன்ல போயிட்டிக்கும் போது இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஒரு ரைட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கன்சல்டன்டா வேலை பார்க்குறவங்க யமன்ல இருந்துகிட்டு. அப்ப இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்ற அடிப்படையில இவங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா, இதை ஒரு டீப் ரிசர்ச் பண்றாங்க இதை பத்தி. அதன் அடிப்படையில் இவங்க யமன்ல இருக்கிற காரணத்தினாலையும் இந்த ஹூதிஸ் ஜெய்தியாக்களுடைய இவங்களை பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. என்னன்னு கேட்டா, இந்த ஜெய்தியாக்கள்னு சொல்றவங்க அவங்களோட உரிமைக்காக போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, அநியாயத்துக்கு எதிரே அவங்க போராடக்கூடிய நல்ல மக்களா இருக்கிறாங்களே, மிகவும் பண்பாக நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சவுதி அரேபியாவையும் சும்மா நேரமும் போர் தொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. இதன் அடிப்படையில இவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. சவுதி அரேபியா யாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கட்டுரையில இந்த சவுதி அரேபியாவுக்கு மட்டும் எதிராக இல்ல, பல உண்மைகள் அதில் சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல இருக்கு. என்னன்னு கேட்டா, அதில் அவங்க போட்டிருக்காங்க, இன்னைக்கு பாலஸ்டைன்ல 3ஆம் கோயில் கட்ட போறாங்க இல்லையா, 3rd டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதாவது பைத்துல் மக்தஸ் உடைச்சிட்டு கட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயமான வேலைன்னு சொல்லி அந்த பெண் எழுதிக்கிறாங்க, கெத்தரின் ஃபெராஷ் ஷக்தாம். அது மட்டும் இல்லாம அந்த 3ஆம் கோயிலை கட்டுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளியை உடச்சி தான் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெடிக்கல் ரெப்பி, ஜைனிஸ்ட் ரெடிக்கல் ரெப்பி வழி காட்டுறதுனால தான் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அதுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சவுதி அரேபியா இஸ் த கிரெடில் ஆஃப் ரெடிக்கல் இஸ்லாம், ஒரு கடும் போக்கு சிந்தனையான ஒரு முஸ்லீம்களுடைய தொட்டில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில இந்த வஹாபிசம், இந்த சவுதி அரேபியா என்ன அப்படி சொல்லி நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது என்னன்னு கேட்டா, இந்த வஹாபி முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, தௌஹீதின் தந்தை, அதா இதான்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே வரலாறு போயிட்டு தேடி பாருங்க, அவர் எப்படி கபரை உடைச்சாரு, அதா இதானுவாங்க. ஆனா அவர் இருந்த காலகட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வரலாறு போயிட்டு பாருங்க. இந்த சீமான் சொல்ற மாதிரி பிரிட்டிஷ் உளவாளிகள் எப்படி அவர் ஒரு காயா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. என்னத்துக்குன்னு கேட்டா, இஸ்லாமிய கிலாஃபத் அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக உறுதியான இரும்பு செயின் இருந்துச்சு. அதை உடைக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு பிரிட்டனுக்கு. ஏன்னு கேட்டா, ஜெருசலத்தை இவங்க கைக்கு எடுக்கணும், அங்க இருந்து 3rd டெம்பிள் கட்டி உலகத்தை ஆட்சி பண்ணணும். அதுக்கு தடையா இருக்கிறது இந்த உஸ்மானிய கிலாஃபத்து. அவன கையில தான் ஜெருசலம் இருக்குது, பாலஸ்டைன். இந்த கிலாஃபத் இருக்காருலையும் ஜம்மத்துக்கு இது சாத்தியமே இல்லை. சோ கிலாஃபத் இல்லாமக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உளவாளிகள் அனுப்புறாங்க. முஸ்லீம் மாதிரி வெல் ட்ரெயின், அந்த மாதிரி ட்ரெயின் எடுத்து வராங்க.
அப்படி வந்து அந்த பிரிட்டிஷ் உளவாளியாகிய ஒரு முக்கியமான நபர் தான் ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் யூஸ் பண்ணின ஒரு கேடயம் தான் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப். சரியா? அவரை பத்தி நான் செஞ்ச ஒரு வீடியோ 2 வருஷத்துக்கு முந்தி நினைக்கிறேன். அதை நான் கடைசியில் அட்டாச் பண்றேன், கட்டாயம் வந்து அதையும் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த வஹாபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள ஒரு கேவலமா நான் சித்தரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. இந்த உண்மையை நீங்க விளங்கி இந்த நிலைமையில இருந்து நீங்க மீண்டு வரணும். நாங்க முஸ்லீம்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், எந்த பிரிவுமே இல்லாம குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒற்றை சமுதாயமா நாங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வழிமுறை, அவங்க விட்டு சென்னை இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் ஒழிஞ்சு இந்த ட்ராப்ல போய் நீங்க மாட்டாதீங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு சவுதி அரேபியா அப்படி வஹாபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கத்துடைய தந்தை வந்து பிரிட்டன் தான். சரியா? அதன் அடிப்படையில அந்த கடும் போக்கு சிந்தனையான இஸ்லாத்துக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சாட்சி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது ரிலேட்டடா இந்த யாரு சீமான் சொல்றாரு இல்லையா, ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரு ஒரு டைரி ஒன்று யூஸ் பண்ணாரு. அந்த டைரியை வந்து எப்படியோ லீக் ஆகி இஸ்தான்புல்ல, அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய உலமாக்கள கைக்கு வந்து கிடைச்சி அதை அரபா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உலகத்துல பல நாட்டுக்கு வந்து போச்சு. அதே மாதிரி அது இந்தியாவுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற கையில இருக்குது. இந்த ஒலிவர் ஹம்பர், சீமான் சொல்லக்கூடிய அந்த ஒலிவர் ஹம்பர், அவரு உஸ்மானியா கிலாபத் இல்லாமக்கிறதுக்கு, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு பிரிவு ஏற்படுத்துறதுக்கு வஹாபி முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகேடனை எப்படி யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இந்த புக்ல வந்து இருக்கு. சரியா? அப்ப இது யாரு, இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற புக். இதை அதையும் ஆதாரப்பூர்வமா காட்டுன்னு சொன்னா இந்த இருக்கு, இந்த மேலாலே இருக்குது. இது வந்து இஸ்தான்புல் டர்க்கி கண்டெக்ட் நம்பரோட இருக்குது. சரியா? அப்ப இந்த புக்கை வந்து படிச்சேன்னு கேட்டா, உண்மைக்குமே அந்த முஸ்லீம் மேல வந்து வழி கெடுக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்து வந்த இந்த பிரிட்டிஷ் உளவாளி அளிக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டா, ஒவ்வொன்றையும் உண்மைக்குமே சொன்னா முஸ்லீம் உலமாக்கள் வந்து அவங்கள்ட்ட பாடம் படிச்சுட்டு வரணும். இஸ்லாம் சொன்னா என்ன, தீனுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கபரை உடைச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அறிஞ்சுன்னு கேட்டா, எங்களோட எதிரிகளுக்கு இந்த கபரை உடைக்கிறதெல்லாம் இல்ல பிரச்சனை. ஜன்னத்துல் பக்கி இருக்குது இல்லையா, அப்ப கூடிய உஸ்மானிய கிலாபத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அடிக்கடி ஜன்னத்துல் பக்கிக்கு போறாங்க. எந்த நேரமும் நாங்களும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் நாங்களும் மரணிக்க போறோமே, சஹாபாமார்களுக்கே இந்த நேரமே வந்துருச்சு இப்படி சொல்லிட்டு மரணத்தை நேசிச்சு மறுமைக்காக தயார் பண்ணி இஸ்லாத்துக்காக எவ்வளவு பெரிய கோடி சொத்தா இருந்தாலும் இப்படின்றதுக்கு முந்தி இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ இவங்க இந்த கபர் அடிக்க போறது, சஹாபாமார்கள் கபருக்கு போறது, இந்த நினைவே வராம இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். அதுக்கான முன் ஆரம்பம் தான் இந்த கபரு வாங்கிட்டாங்க, கபரை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வஹாபிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கபர் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்க தானே. இப்ப உஸ்மானிய கிலாஃபத் ஈக்கும் போது மக்காவில் இந்த மக்காவாசிகள் கபரு வணங்கினாங்க அப்படின்றதுக்கு எங்கேயாவது ஆதாரம் கேளுங்க பார்ப்போம். சரியா? எல்லாத்துலயும் சின்ன சின்ன தவறுகள் செய்யறவங்க ஈப்பாங்க தான். ஆனா இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு முகமது இப்னு அப்துல் வஹாபை யூஸ் பண்ணி கபரை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்களோட மிகப்பெரிய டார்கெட்டா இருந்துச்சு இந்த ஜன்னத்துல் பக்கியை வந்து தரமட்டமாக்குறது. இன்றைக்கு வஹாபி அரசாங்கம், சவுதி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதை செஞ்சும் காமிச்சாங்க. புல்டோசர் போட்டு இல்லாமக்கினாங்க. பேப்பர்ல இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த வஹாபிசம் அப்படின்னு சொல்றது அது இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது பிரிட்டிஷர்கள் உருவாக்கிய ஒரு போலியான ஒரு மார்க்கம். அதுல அவங்க யூஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டா, அவங்க இந்த அதாவது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, குர்ஆனுக்கு ஹதீஸ் புஸ்தகங்களுக்கு, இதுல எல்லாம் கூட வந்து விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கு சாட்சி இந்த புஸ்தகம். இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவினர்கள் இருக்குது இல்லையா, அதுக்கும் காரணம் அது எந்தெந்த பிரிவுன்னு சொல்லி எல்லாமே போட்டே இருக்குது இந்த புக்ல. அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எப்படி வந்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு முஸ்லீம்ல இந்த வஹாபிஸ்தை வந்து பின்பற்றக்கூடியவங்க ஒரு பயான் ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. எல்லா பிதுவத்தும் வழிகேடு ஒவ்வொன்றும் நரகத்துக்கு திருப்பி போயிட்டு சொல்லிட்டு குல்லு பிதுவத்தின் லலலா குல்லு அந்த இதுவான் சொல்லுவாங்க எல்லாத்துலயும். அப்ப அந்த ஹதீஸ் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஹதீஸ் இல்ல, ஒரு முழுமையான ஹதீஸுடைய ஒரு துண்டு தான் அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா? அந்த ஆரம்ப கட்டத்தை வந்து மறைச்சிடுவாங்க. ஏன்டா இவங்களோட செயல்பாடு எல்லாம் அந்த ஆரம்ப கட்ட ஹதீஸ் உள்ளதுக்கு வந்து எதிராக தான் இருக்கும். வஹாபிசம் சஹாபாமார்களுக்கு எதிரின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்கள பின்பற்ற மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க செஞ்சதெல்லாம் பித்அத் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதெல்லாம் பித்அத்னு சொல்லிடுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத சில விஷயங்கள் மார்க்கத்துல வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செஞ்சதுனால இஜ்மாவி இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாமே ஏத்துக்கிட்ட சப்ஜெக்ட். அது இன்னைக்கு மார்க்கத்துல அது இஜ்மா, அது பித்அத்னு சொல்லிடுமா? அது மாதிரியே குலஃபாய் ராஷிதீன்கள் செஞ்ச எத்தனையோ பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பித்அத் இல்ல. ஆனா சில இப்ப இந்த வஹாபிசம் சொல்லுவாங்க சில விஷயத்தை பித்அத் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்லயே மிக முக்கியமான விஷயம் பாருங்க. குர்ஆன் சொன்னா குர்ஆன் சுன்னாவா இல்ல வேற என்ன இருக்கான்னு இப்ப நான் விளங்கும். என்னன்னு கேட்டா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில வந்து இப்பாங்க.
இதை சஹாபா மக்கள் அடையாளம் கண்டுக்குருவாங்க. இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சா மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே. இப்ப இதை நினைச்சு குழம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இதுக்கு அட்வைஸ் கேட்கும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லுவாங்க. சில விஷயங்கள் சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல அதுக்கு பிறகு தான் மேட்டருக்கு வருவாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது மரணத்திற்கு பின்பு இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும், அப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னன்னு கேட்டா, எனது நன்மாராயம் பெற்ற குலஃபாய் ராஷிதீன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சுன்னாவை கடவாய் பற்களால் இறுக்கி பிடிக்குமாறு கட்டளையிட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி உறுத்தி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்னு பாருங்க. சும்மா பிடிச்சிக்கோங்க அப்படின்லாம் இல்ல, கடவாய் பற்களால் பிடிச்சா என்ன நடக்கும், மறுக்கா எஸ்கேப்பே ஆகாது. அந்த அளவுக்கு குலஃபாய் ராஷிதீன்களோட சுண்ணத்தை நீங்க பற்றி பிடிங்க. இது என்னத்துக்குன்னு கேட்டா, கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில வழி தவறாம இருக்கிறதுக்கு. இப்ப குர்ஆன் சுன்னா மட்டும் இல்ல, இப்ப குலஃபாய் ராஷிதீன் ஹெட் ஆயிச்சா, அப்ப இதை சொல்ல மாட்டாங்க வஹாபிகள். சரியா, குலஃபாய் ராஷிதீன் குர்ஆன் சுன்னா மட்டும் இல்ல, நீங்க குலஃபாய் ராஷிதீன்களே பற்றி பிடிங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த ஹதீஸை பொய்ன்னு சொல்லி சொல்லவே இல்லாது. ஏன்னா இந்த ஹதீஸ்ல அது பிறகு இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும் இல்லையா, வந்ததுக்கு பிறகு புதுசா சேர்ப்பாங்க இல்லையா, அப்படி சேர்த்துன்னு சொன்னாதான் ஒவ்வொரு புதுசா நீங்க எட் பண்றதும் விதத்து ஒன்றும் வழி கேட்டு சொல்லி அந்த கடைசி துருக்க மட்டும் சொல்லிட்டு முழு பூசணிக்காக சோத்திர மறைக்கிற வேலையை விட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. அவங்க செஞ்சது ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்ல தவறுதல் பண்ணியிருக்காங்க இந்த இதுல. அதன் அடிப்படையில் அவங்களோட மிக முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு என்னது, இந்த முஸ்லீம்களை அரசியல் சிந்தனை இருக்குது. இப்ப குர்ஆன் இருக்குது, குர்ஆன்ல என்ன அல்லாஹ் பேசுறான், ஒட்டுமொத்தமா அரசியலை தான் பேசுறான். அதுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காமிச்ச குர்ஆன் கிலாஃபத்து. அப்ப அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல, வெறுமே கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி அப்படி சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குது. அப்ப அதன் அடிப்படையில் நீங்க வஹாபிசம் சிந்தனையுடைய பாருங்க. இப்ப இந்த அப்துல் ரஸாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் என்ன சொல்லுவாரு, கடைசியா நான் ஒரு இப்ப சின்ன வருஷத்துக்கு முந்தி பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அரசியல் என்ற சாக்கடைக்குள் நாங்கள் ஒரு போதும் நுழைய மாட்டோம். அரசியல் அப்படி சொன்னா உங்க இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லுவாங்க. இப்ப நேத்து முந்தின ரஸ்மின் பிரதர் பாலஸ்டைன் விஷயத்தை மிச்சம் பேசியிருக்காரு, அவர் நான் வரவேற்கிறேன். ஆனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வருகை ஒரு ஏதோ சப்ப மேட்டர் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதனுடைய எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான விஷயம், இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம், காலத்தில் பொக்கிஷமா வர போறாங்க, அழிஞ்சு போன தீன ஹயாத்தாக்க வர போறாங்க, அது ஏதோ ஒரு கம்பி கட்டுற கதை மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் வஹாபிசமுடைய சிந்தனையுடைய தாக்கம். ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா என்ன நடக்கும், ஒன்னாவது சவுதி அரேபியாவுக்கு அடிப்பாங்க. இது மஹதி ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சவுதிக்கு இந்த அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருமா, இல்லாட்டி இஸ்ரேலுக்கு பிரச்சனை வருமா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட்டுக்கு சவுதிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி என்ன கேட்டா, இந்த பூமியில அநியாயம் மேலோங்கி இருக்குது. அப்ப மனிதர்கள் நிம்மதியா இருக்கணும் இல்லையா, அப்ப அதுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் தேவை. அப்ப அவரோட வருகை ஒரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல இருந்து வராங்க, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமோட வருகை ஆதாரம் இல்ல, ஹதீஸ் இல்ல, அதுன்றாங்க. அப்ப இதுதான் வஹாபிசம்னு சொல்றது. இது மட்டும் இல்லாம குர்ஆன்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அல்லாஹ் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அவனை அடிபணிவதற்கு படைக்கணும்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. அந்த அதோடைய அர்த்தம் சரியா. ஆனா இங்க என்ன போட்டிருக்குது, அல்லாஹ் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தன்னை வணங்குவதற்கு சொல்லிட்டு வெறுமே கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி செட் பண்ணினாங்க. புகாரி, முஸ்லிமை செட் பண்ணினாங்க. இதுல எல்லாமே அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஃபர்ஹான் மலிகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உலமா ஒருத்தர், மார்க்க அறிஞர், ஒரு மிக சிறந்த ஒரு புரிதல் உள்ளவர், இன்றைக்கு சவுதி அரேபியா அரசு ஜெயில போட்டுருக்குது. அப்ப சவுதி அரேபியா ஜெயில போட்டால அவர் நல்லவர்னு தெரியுதா. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த புகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்துல குர்ஆன்ல இன்றைக்கு மக்களுக்கு இந்த பூமியில எவ்வளவு அநியாயம் மேலோங்கிக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இவரோட கண்ணுக்கு விலங்கல்ல. சோல்ஜர்ல தூசி புழுந்தா இது சம்பந்தமான ஹதீஸல் மட்டும் அவ்வளோ போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப புகாரி இமாம நான் இன்னைக்கு கேசத்துக்கோ இல்ல, நான் சொல்றேன் என்னோட கைக்கு இது மட்டும் தான் தந்திருக்குது, அரசியல் விவகாரத்துல இருந்து எங்களை புறக்கணிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. لنكون صريحا، لم يكن القرآن لا نراه يهدي للتي هي أقوم كما وصف الله. نرى أن البخاري ومسلم والعقائد هي التي تهدينا في الطريق الواضح القويم. لو أفتح باب البخاري النقادات عليه كثيرة جدا. لم يظهر باب العدل. تصور البخاري يذكر باب الشرطة في الدار، باب الزينة، باب نفض الغبار من على كتف العامل، ولا يذكر باب الشهادة لله، ولا باب العدل، ولا باب العقل، ولا باب المعرفة، ولا هذا الأبواب الكثيرة في القرآن. البخاري هو نتيجة شيخه سفيان بن عيينة، علي بن المديني، نتيجة سفيان وطبقته، سفيان وابن عيينة طبعا نتيجة الزهري وطبقته. أننا يجب أن ننظر المتن قبل النظر إلى الإسناد، ويجب أن ننظر إلى القرآن قبل أن ننظر إلى الحديث. القرآن هو الذي يهدي للتي هي أقوم، هو النص القطعي الذي يجب أن نتدبره. الله أمرنا نتدبره، ما يتدبرون. هم يضربون 50 آية بحديث حسنه الهيثمي وحسنه ابن حجر، هم متلاعبون بس ما يعرفون. يعني كما قلت قلبوا الإسلام، جعلوا القرآن في الحضيض
ويوخمون البخاري والنووي وابن حجر كأنهم ملائكة. هم مساكين نعرف أهواءهم ونعرف أغاليطهم ونعرف إصاباتهم وعباداتهم. فلذلك يجب من أراد. அதாவது முஸ்லீமல்லாகி இன்னைக்கு அரபு தீபகற்பம் இருக்குது இல்லையா, நாங்க சிறுபான்மையா வாழ்றோம், எங்களுக்கு அரசியல் தேவை, நாங்க சிறுபான்மையா நாங்க வாழ்றோம், இவங்க அரசாங்கத்துக்கு கீழே வாழ்றோம், எங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் தந்துருக்காங்க, அது வேற கதை. நாங்க அங்குள்ள கௌரவமா நாங்க வாழ்ந்துட்டு நாங்க வந்து மரணிக்க வேண்டிய நேரத்துக்கு நாங்க மரணிச்சிருவோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா இன்ஷால்லா நாங்க சவுதிக்கு போவோம், அது வேற கதை. சவுதி அரேபியான்ற பேரே தப்பு தான், சரியா? குறைஞ்சபட்சம் நன்றி இருந்துச்சுன்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மண்ணுக்கு சவுதின்னு சொல்லி பேரை வைப்பாங்களா? ஒரு குடும்பத்துடைய பேரை வைப்பாங்களா? முகமது இப்னு அப்துல் வஹாப்னு சொன்னா யாரு? சவுது உடைய கூட்டமைப்பு, சவுது வஹாபு அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது மொத்தமா என்னது? இந்த கூட்டமைப்பே கிலாஃபத்துக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரானது. கிலாஃபத் ஈக்கும் போதே வேற போயிட்டு ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் இவங்க எல்லாம், இந்த கூட்டமெல்லாம். அதன் அடிப்படையில இந்த வஹாபிசம் என்று சொல்றது ஒரு பயங்கரவாதம் தான், அதுல இந்த ஒரு மாற்று கதையே இல்லை. அது வந்து முஸ்லீம்களுடைய எதிரி உருவாக்கின ஒரு சித்தாந்தம் அப்படின்றது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புக், சீமான் அவங்க சொல்லி காமிச்ச இந்த புக் மூலியமா அது வந்து வெட்டி வச்சதுக்கு வருது. Taken step the Saudis is to publish new textbooks that go into the schools that are in the mosque around the world. These textbooks are to replace textbooks that are out there today. A deal with Saudi Arabia, and I couldn't get an answer on specifically how we were monitoring their support, their continued support of the exportation of Wahhabism, Salafism, and the terror that goes along with that fundamentalist view of Islam around the globe. Do you know of any metrics that the department is following to support their claim that they are working on that? How are we gauging that? How are we going to determine whether they're following along with that portion of the agreement? Well, one of the outcomes of the President's summit in Riyadh was the creation of the Center to counter extreme Muslim messaging with Saudi Arabia. This center now exists. It was inaugurated while we were there. The center has a number of elements to attack extremism around the world. One of the elements that we are visiting with them about, and they have already taken step, the Saudis, is to publish new textbooks that go into the schools that are in the mosque around the world. These textbooks are to replace textbooks that are out there today that do advocate extreme Wahhabism viewpoints around the justification for violence. We've asked that they not just publish the new textbooks, we've asked that they retrieve the existing textbooks so we get those back. That's just one example. This center is going to have a very broad range from social media to broadcast to how young imams are trained in the theological centers. And we are working with them today with the establishment of the new center. What are the measures that we will hold ourselves accountable to? That is one of the charges that the State Department is working with the Saudis and others as we bring this center up to an operating. இதன் அடிப்படையில் இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முகமது அப்துல் வஹாபா எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றது சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் இதுக்கு முந்தைய எடுத்த வீடியோல. அதையும் பார்த்து தெளிவு பெறுங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் இதை சொன்னேன். தவறுதலா சொல்லியிருந்தா உண்மை என்னாண்டி எனக்கு சொல்லித்தாங்க, நான் திருத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு மறக்கவும் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா நான் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் ஷேர் பண்ணிருக்கிறேன். நாங்க தவறுதலான பாதையிலிருந்து உண்மையான பாதையை கண்டு நாங்க ஒத்துமையா இருக்கணும். அல்லாட மார்க்கத்துக்கு நாங்க வேலை செய்யக்கூடியவங்களா மாறணும். குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடிய நாங்க சமுதாயமா நாங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரிட்டிஷ் உளவாளி ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று சமீபத்தில் படிக்க கிடைச்சிச்சு. அதுல முக்கியமான சில விஷயங்கள் சொல்றேன். என்னன்னு கேட்டா, இந்த முஸ்லீம் அப்படின்ற மார்க்கத்துக்குள்ள இதை பிரிச்சியாலும் சூழ்ச்சியாக்கி இந்த மார்க்கத்துக்குள்ள பல சர்ச்சைகள் ஏற்படுத்தி எந்த காரணத்திலும் இவங்க ஒன்றா வேலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா இல்லாம பல்வாறாக பிரிஞ்சு இவங்களை பலகீனப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மூலியமா அந்த காலத்துல. அப்படிக்கும் போது இந்த உஸ்மானிய கிலாஃபத்து அப்படின்ற ஒரு வல்லரசு இருந்துச்சு இந்த உலகத்துல. அப்ப இந்த வல்லரசுடைய வந்து பலம் எப்படின்னு கேட்டா, யாராலையும் வந்து அப்படியே அடிச்சு உடைச்சிடலாம் இயலாது, ஒரு முஸ்லீம்களுக்கு அநியாயம் எல்லாம் செய்ய இயலாது, அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு இருந்துச்சு. இதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை தீன் முழுமையான முறையில் இல்லாட்டியும் கிலாஃபத்து வடிவத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சோ அங்கங்க கிலாஃபத்து சட்டப்படி மார்க்கம் இருந்தாலும் மிச்சம் ஓடசல்கள் பலவீனமான முறையிலையும் இருந்துச்சு. பல மார்க்கத்துக்கு புறணான விஷயங்களும் வந்து இந்த உஸ்மானிய கிலாஃபத் இருந்துச்சு. இப்படி இருக்கும் போதே இந்த பிரிட்டிஷ் உளவாளி எழுதின புஸ்தகம் மூலியமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்கள வந்து இந்த உலகத்தையும் இவங்களோட ஆட்சியை கொண்டு வரதான் இவங்களோட அஜெண்டா. சோ அதுக்கு இந்த உஸ்மானிய கிலாஃபத்தும் முஸ்லீம்களையும் மார்க்கத்தையும் பலவீனப்படுத்தி இது அடியோடு இல்லாமக்கணும். இஸ்லாமிய கிலாஃபத்து அப்படின்ற இந்த சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமா இல்லாமக்கி முஸ்லீம்களை தனித்தனியா பிரிச்சு கொலோனைசேஷன் பண்ணி அவங்களுக்கு தேசப்பற்று உருவாக்கி மார்க்கத்துல சிந்தனையிலிருந்து விலக்கி எல்லாத்தையுமே இந்த கொலோனைசேஷனை தனித்தனி ஆட்கள் ஆட்சி பண்ணினாலும் இவங்க எல்லாத்தையுமே நாங்க ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு சொன்னா அந்த உளவாளி சொல்றாரு,
எங்களுக்கு இந்த சைனா, இந்தியா மாதிரி நாடுகள்ல மார்க்கம், மதம் வந்து பரிபூரணமான நிலைமையில இல்லாட்டியும், அடிமட்டத்திலிருந்தே தவறுதுகள் இல்லாட்டியும், அந்த மார்க்கத்து சம்பந்தமான அதை பின்பற்றக்கூடியவங்க உறுதியான ஒரு நிலைப்பாடுல இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சைனாவையா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, மிக சீக்கிரமா வீழ்த்தாட்டிடலாம். ஆனா உஸ்மானிய கிலாஃபத்தை மிக பயங்கரமான விஷயமா பார்த்திருக்காங்க. ஏண்டா பட் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இவங்க உலக வஸ்துக்களுக்கு பார்க்க இவங்க அல்லாவுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, மறுமைக்காக வேலை செய்யக்கூடியவங்க. சரியா? இதுக்காக இவங்களோட சொத்து, உசுறு எதையுமே அவங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இல்லாமக்கிறது, அவங்க டெமோலிஷ் பண்றது மிகப்பெரிய கடினமான விஷயம்ன்றது நல்லா உணர்ந்து பிரிட்டிஷ்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உளவாளிகளை வந்து இந்த அரபு தீபகற்பத்துல உலக அளவுல வந்து பரப்பப்பட்டுச்சு. ஆண், பெண், அழகான பெண்களை வந்து அனுப்பியிருக்காங்க சூழ்ச்சி. அப்படி இருக்கும் போது இந்த புஸ்தகத்தை எழுதக்கூடிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் அப்படின்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல துருக்கியில இருந்து அது எப்படியோ வந்துருச்சுன்னு வைங்களே. அப்ப இந்த புக்கை எழுதக்கூடிய இந்த உளவாளியின் பேர் தான் ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவன். சரியா? இவன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றான். என்னன்னு கேட்டா, எந்த அளவுக்கு இவன் உளவாளியா இவன் வந்து மாறி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சான்னு சொன்னா, முஸ்லிம் நாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்யும் போது இவன் முஸ்லீம் அல்லாதன்னு சொல்லி யாராலையும் அடையாளம் கண்டுக்கிறே இல்லாத நிலைமையில இருக்கணும். சரியா? எந்த ஒரு அரசாங்கத்துக்குள்ள இவன் போறான். உஸ்மானிய கிலாஃபத்து அந்த ஆட்சிக்கு கீழே எங்கெங்க பகுதிகள் இருக்கோ இவனை வந்து அனுப்பியிருக்கு. இந்த ஈராக், மற்றது இந்த இஸ்தான்புல், துர்க்கி, அப்புறம் ஹிஜாஸ், இந்த மாதிரி மிக முக்கியமான இடத்துங்களுக்கு உணவு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கு. என்னதுக்கு அனுப்பியிருக்கிறான்? இஸ்லாமிய கிலாஃபத்தை வந்து ஒட்டுமொத்தமா உடைச்சி இல்லாமக்கிறதுக்கு என்னென்ன இடைவெளிகள் இருக்குதோ இதை பார்த்து சமரைஸ் பண்ணி சப்மிட் பண்ணணும் இவங்களுக்கு, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. இதுக்குதான் வந்து அனுப்பப்பட்டிருக்க ஆயிரக்கணக்கான உளவாளிகளை. அப்ப அப்படி இருக்கும்போது இவன் வந்து துருக்கியில ஆரம்ப காலகட்டத்துல பாரசீக மொழியை வந்து கற்று, துருக்கி மொழியை வந்து கற்று, அரபு கற்று, குரானை வந்து ஓதி தேர்ச்சி பெற்று, இப்படியெல்லாம் இவனுங்க வித்தவாடியா இருந்து சுட்டி துருக்கியில இருந்த ஒரு நபர் வந்து இவருக்கு அனாத, இவருக்கு சகோதர சகோதரர் யாருமே இல்ல நிலைமையில ஒரு நல்ல மனிதரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அவரோட சொந்த மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு முன் வந்திருக்காரு. அவ்வளவு ஜகஜோதியா அவன நடிப்பு இருந்திருக்கு பிரிட்டிஷ் உளவாளியிட. சரியா? ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயே போயிட்டு ஏமாத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வேலை இல்ல அந்த ஆட்கள் மாதிரியை உடுத்துக்கிட்டு இப்படி. சோ இப்படி இருக்கும்போது இவன் வந்து ஃபெஸ்டரக்கா ஒரு இந்த மாதிரி வேலையில எல்லாம் பணியெல்லாம் மிக கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்து பிரிட்டனுக்கு போனதுக்கு போறோம் மறுக்கா இவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, நரகத்தின் சாவி கொடுப்பாங்க இல்லையா. அது கொடுக்கும் போது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவனுக்கு 3வது பிரைஸ் கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மத்தவங்க 2 பேத்துக்கும் பார்க்க ஏன் இவனுக்கு வந்து 3வது ரேஞ்ச் கிடைச்சின்னு சொன்னா, இவன் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை வந்து விளங்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு விளங்கினான்னு சொன்னா, சுபஹானல்லாஹ் சொல்லி வேலை சொன்னா இன்னும் பெருசா போயிட்டுரும். இன்றைக்கு எங்களோட உலமாக்கள் அவன்கிட்ட போயிட்டு படிக்கிற அளவுக்கு அவன் வந்து மார்க்கத்தை படிச்சு விளங்கி வச்சிருக்கான். சரியா? அப்ப இவனுக்கு என்ன காரணம் சொல்லுது 3வது இடம் இவனுக்கு கிடைச்சதுக்கு? இவன் குரானை படிச்சு வச்சிருக்கிறான், மதங்கள் சம்பந்தமான விஷயங்கள், மற்றது பாஷைகளை படிச்சான், எல்லாமே இவன் செஞ்சான். ஆனா இஸ்லாமிய கிலாஃபத்தை உடைச்சு டெமோலிஷ் பண்ணி பிரிச்சாடும் சூழ்ச்சிக்கு, கொலனைசேஷன் ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வர அளவுக்கு இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை இல்லாமக்கக்கூடிய அங்க இருக்கிற ஓட்டை உடசல்கள், அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி வந்து நீங்க சப்மிட் பண்ணல. அதுக்காகத்தான் வந்து இவனுக்கு வந்து இந்த ஒலிவர் ஹம்பர்னு சொல்லி 3வது இதை வந்து கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது 2வது தடவை இவன் அனுப்புவான். இவன் அனுப்பிட்டு அதுக்கு போற இந்த இஸ்லாமிய கிலாஃபத்தை இல்லாமக்கிறதுக்கு இதுல உள்ள பெனிஃபிட் என்ன, ஏன் இதை உடைக்கலாது, இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தின் வலிவான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை என்னன்னு சொல்லி அவனோட பட்டியல் போட்டிருப்பான். அதுல போட்டிருப்பான் இவங்க தொழுகை என்று சொன்னா அதுல ஒத்துமை அது என்னதுன்னு சொல்லி ஒரு இது ஒன்று கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தின் வந்து மிக முக்கியமான சில விஷயங்கள் உடைக்கவே இயலாது, இது அல்லாஹ் கட்டளை சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருப்பான். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் பார்க்கட்டு அப்படியே மேலே புல்லரிச்சு போச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது இதுல உள்ள சில இப்ப இருக்கக்கூடிய இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை இருக்கக்கூடியவங்க சில பலஹீனங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து போட்டிருக்கான். அந்த அளவுக்கு 2வது ட்ரிப் வந்து அவன் ஒரு அக்கறையா வந்து வேலை செஞ்சிருக்கான். சரியா? அதே மாதிரி அவன் செஞ்சு முடிச்சுட்டான்னு வைங்களே, இஸ்லாமிய கிலாஃபத்தை இல்லாமக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டான். அப்படி இல்லாமக்கிறதுக்கு இவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இவன் பார்த்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையேன்னு பார்க்கும்போதுதான் ஒரு நபர் வந்து இவன் லிமிட் ஆகிருக்கான். அப்படி இருக்கும்போது இவருக்கு சந்திச்ச அந்த ஒரு டூல், அந்த ஒரு நபர் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை அது உள்ளுக்கு வந்து வரம்பு மீறி ஒரு எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு கொண்டு போயிட்டு பல்வாராய் பிரிஞ்சு பல பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு மூலக்கூட ஒரு ஆளப்பட்டிருக்கு. அது யாருன்னு கேட்டா வேற யாருமே இல்ல, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜித் அப்படின்னு வந்து அழைக்கப்படுற இந்த வஹாபிசமுடைய கோஃபவுண்டர், தௌஹீதின் தந்தை. சரியா? அப்ப இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப ஒரு வழி தவற இவ செய்யறதுக்கு இந்த ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் எவ்வளவு பெரிய ஒரு நடிப்பு, ஒரு சாமர்த்தியமான வேலையை செஞ்சான்னு சொன்னா 1 இல்ல 2 இல்ல. எப்படியுமே இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு வஹாப்னு சொல்ற நல்ல மனிதரா இவர் இருந்து இல்ல. சரியா? அதை வச்சு இவர் வந்து டூல் பண்ணிட்டாரு. அதாவது குர்ஆன் சுன்னா
சஹாபாமார்களை எதிர்க்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கடும் போக்கு சிந்தனையோட தான் மனுஷன் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். நாங்க சாதாரணமா பாருங்க விலைங்க, உண்மைக்குமே ரஹமத்துல்லாவா ரஹிமுல்லான்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த கோ-ஃபவுண்டர் ஆஃப் தௌஹீத் தான் சரியா அப்துல் வஹாப், உண்மைக்குமே ஒரு மூமினா சொன்னா தாண்ட எதிரி ஆகிய ஒருத்தனோட சேர்ந்து வேலை செய்யும் போது ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறான், ஒரு மூமினால கண்டுபிடிக்க இல்லாம இருக்குமா? மூமின்னு சொன்னா அதுல அந்தஸ்து வந்து வேற, வெறுமே போயிட்டு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல முங்கி பைத்திக்கிறது இல்ல மூமின்னு சொல்றது, மிகப்பெரிய அறிவு அது சரியா. அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு எதிராளி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவன் உளவாளி என்னோட எதிரிகள்னு சொல்லி கண்டுபிடிக்காத ஒரு நிலைமை ஒரு மூமின் வருமா? வராது. அப்ப அவன் யூஸ் பண்ணின மெத்தட் வந்து அவரை இந்த இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை சிதைக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கருவி, அதுல சமரைசேஷன் தான் இந்த வஹாபிசம். எந்த அளவுக்கு வழிகெடுத்தான்னு சொன்னா இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்றவன, ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து நேசிக்கக்கூடியவரா இருந்த காலகட்டத்துல இந்த ஹம்பர் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த ஷியாக்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வஹாபிசம் இந்த சிந்தனையுடைய வந்து ஷியாக்களுக்கு வந்து மிக பயங்கரமா ஏசுவாங்க. அதுல ஒன்று தான் வந்து இந்த மொத்தா நிக்காஹ் முறையில வந்து இந்த திருமணம் பண்ணி கொள்வாங்க ஷியாக்கள், போற இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டு விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்யாணம் அந்த முத்தா நிக்காஹ் சிஸ்டத்தை வந்து இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவன் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்ற இந்த நஜீதுக்கு வந்து சொல்லி கொடுத்து பல ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு, எப்படி இவன் வந்து அப்துல் வஹாபுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்துக்கிறான். உமர் அலி அல்லாஹ் இந்த முத்தா நிக்காஹ் சம்பந்தமான உமர் அலி அல்லாஹ் அவங்க நிலைப்பாடு என்ன, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு முலாம் பூசி இல்லாத ஒன்று இருக்குன்றது மாதிரி காமிச்சு கடைசிக்கு 2 பேரும் முடிவு பண்ணி ஒலிவர் ஹம்பர் அப்படின்ற சொல்லி ஏமாத்தி ஒரு முத்தா நிக்காஹ் செய்யற அளவுக்கு இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அவனை வந்து கொண்டு வச்சுட்டான். இப்ப இதுக்கு இந்த அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து இதுக்கு அக்ரி ஆனதுக்கு போற இப்ப பொண்ணு வேணுமே, பொண்ணு பார்க்கணுமே. இப்ப இதுக்கு என்ன செய்யுது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இவன் பொண்ணு பார்க்கறது கஷ்டம் எல்லாம் படல. ஏன்னா இவங்க வந்திருக்கிற இந்த ஸ்பை கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த உளவாளியல் கூட்டத்துல பிரிட்டிஷால் அனுப்பப்பட்ட சில பெண்களும் இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்ல ஒருத்திய புடிச்சிட்டு வந்து சொல்லி இப்படித்தான் நல்ல மீன் ஒன்று சிக்கி இருக்கு, நல்ல நலுவர மீனா இருக்கு, கொஞ்சம் நாங்க ஜாகிரா போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திய புடிச்சுக்கிட்டு அக்ரி பண்ண வச்சுட்டு கொண்டு வச்சு, அதுக்கு அந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவன் வச்ச பேர் என்ன தெரியுமா அவளுக்கு? ஷஃபியா அப்படின்னு சொல்ற பேரை வச்சு முத்தா நிக்காஹ் இந்த உளவாளியாகிய இந்த பெண்ணை கொண்டு முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்றவளுக்கு ஒரு கிழமை கல்யாணம் முடிச்சும் வச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய நீண்ட விஷயமா இருந்தாலும் இவன் வந்து இந்த இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை வந்து இல்லாமக்கிறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு கருவிதான் இந்த வஹாபிசம். முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்றவனோட சேர்த்து இந்த சவுதி இந்த நஜீத் ஹவாரிஜிகளோட சேர்ந்து பிணைஞ்சி இல்லாமாக்கி போட்டானுங்க சரியா. இதான் இதை சமரைஸ். இப்ப இந்த புத்தகத்தை ஃபுல்லா எனக்கு படிச்சு முடிச்சது போறோம் ஒன்றுதான் விளங்கிச்சு. என்னன்னு கேட்டா, truth becomes a coins in an empire of lies. அதாவது பொய்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ் உருவாக்கி வச்சிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் உண்மை என்பது ஒரு மிகப்பெரிய பயங்கரமானது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த உலகில் இந்த வாழ்க்கை வழிமுறைகளில் இஸ்லாம் அப்படின்ற புனிதமான உண்மையான மார்க்கம் அனாதையாக போனது.